வருங்காலத்தில் திமுக, அதிமுக இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டாலும் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை என கூறியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம். இதுகுறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். திமுக திராவிட கட்சிகள் அவங்க கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, கூட்டணி விட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. சண்முகம் தோழர் சொன்ன கருத்து நாங்கள் ஏற்றுக்கோம். கூட்டணின்னு பேசி அந்த விஜய்க்கு எதிராக தான் ஓட்டு வாங்கி எல்லாருமே ஜெயிச்சது. அந்த பக்கம் போகிறதுக்காகவே இவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு. சண்முகம் சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. இளைய தலைமுறையில் பெருவாரியாக வாக்களித்து ஒரு புதிய சக்தியை கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. இதை திராவிட கட்சிகள் ஆதரித்து எப்படி நீ அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி வழி நடத்தணுமா? நம்மளே இதை பண்ணுவோம், யாரையும் விட வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஏற்றுக்கிற முடியாதுங்க. இப்போ தாவேகா கூட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இணைஞ்சனால இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக இந்த கருத்தை சொல்கிறாரு. ஏன் இத்தனை வருஷமாக அவர் ஒன்றா பயணித்தவங்க இத்தனை நாள் தெரியாது, இப்போ மட்டும் அவருக்கு எப்படி தெரியுது? கம்யூனிசம் இப்படி மாறுமா என்று தமிழ்நாடு மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். வருங்காலங்களில் கம்யூனிசம் தேய்ந்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதிமுகவும் திமுகவும் அவங்கவுங்க இதில் உறுதியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இது செயல்கள். ஒரு சிலர் மட்டும் அப்படி நினைக்காங்க. ஆனால் நடிகருக்கு பின்னாடி போகிறதுனா நடிகர் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி உண்மை இல்லை. அவங்கவுங்க கொள்கையில் அவங்கவுங்க தண்ணி தான் செயல்படுவாங்க. அண்ணாமலை அடுத்த ஒரு கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்கிறாரு. தாவேகா கட்சி இருக்குது. இப்படி கட்சிகள் வரும்போது இவங்க சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிற ஒரு காலகட்டம் வந்தால் ஆட்சி வரதான் செய்யும். நாளைய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் கிடையாது, சாத்தியக்கூறுகள் கிடையாது. தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக வருங்காலங்களில் ஒன்று சேர்ந்து போட்டியிடலாம் என்பது காலத்தின் கட்டாயம். அதுவும் நடக்கலாம் தமிழ்நாட்டில்.